ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கெஸ்ஸிங் நம்பர் இன் பைத்தான் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் அப்படின்ற ஒரு பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். ரேண்டம் பேக்கேஜில் தான் வந்து நம்ம வந்து ரேண்டமான நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இம்போர்ட் ரேண்டம் ஆகிறத வந்து மேத் பேக்கேஜும் நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் ரேண்டம் அண்ட் இம்போர்ட் மேத். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லோவர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் வந்து கொடுத்துக்கணும். லோவர் பவுண்ட்னா எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, அப்பர் பவுண்ட்னா எந்த நம்பருக்குள்ளே முடியுது அப்படின்றது. ஸோ லோவர் பவுண்ட் வந்து இன்டீஜர் வேல்யூவாக வாங்கணும். ஸோ இன்புட் என்டர் தி லோவர் பவுண்ட். இன்புட் அப்படின்றது வந்து இங்கே வந்து யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறது. இதுவே ஜாவானா வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்குவோம். சப்போஸ் இதுவே சீனா வந்து நம்ம ஸ்கேன்எஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு வாங்குவோம். பட் இங்கே பைத்தானில் வந்து இன்புட் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு வாங்கிடலாம். ஸோ அதனால தான் வந்து பைத்தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. ஸோ லோவர் இன்புட் என்டர் தி லோவர் பவுண்ட். அதுக்கடுத்து வந்து அப்பர் இன்புட் என்டர் தி அப்பர் பவுண்ட் அப்படின்னு போட்டாலே நம்ம வந்து லோவர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் யூசர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் வந்து அதை சிஸ்டமே வந்து ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம். அந்த நம்பரை தான் வந்து நம்ம யூஸரை வந்து கெஸ் பண்ண சொல்ல போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து கெஸ்ஸிங் நம்பர் இன் பைத்தான். ஸோ எக்ஸ் அப்படின்றத வந்து ரேண்டமாக ஒரு நம்பரை வந்து கெஸ் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம். அதுக்கு வந்து ரேண்டம் அப்படின்ற மெத்தட் டாட் ரேண்டமாக ஒரு இன்டீஜர் எதுக்குள்ளேனா லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட்குள்ளே வந்து ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் எக்ஸுக்குள்ளே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். பிரிண்ட்டு நம்ம வந்து எத்தனை சான்ஸ்க்குள்ளே யூஸரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். பிரிண்ட் யூ ஹேவ் ஒன்லி சம் சான்சஸ். அந்த எத்தனை சான்சஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா ரவுண்ட் ஆஃப் மெத்தட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்டீஜர் அதான் ஃப்ளோட்டில் வந்து வேல்யூ வந்ததுன்னா அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் வேல்யூவாக கொடுக்கும். அதுதான் வந்து ரவுண்டு. அந்த ரவுண்ட் மெத்தட்குள்ளே வந்து நம்ம எத்தனை சான்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. லாக் ஆஃப் அப்பர் மைனஸ் லோவர் +1, 2. அந்த 2 வந்து எதுக்குன்னா பேஸ் லாக் ஆஃப் சம் நம்பர் பேஸ் 2 அப்படின்னு இருக்குல்ல. அதனால் வந்து அந்த 2 அந்த ஃபார்முலா வந்து அப்பர் மைனஸ் லோவர் +1. ஸோ ரவுண்ட் ஆஃப் மேத் டாட் அப்பர் மைனஸ் லோவர் +1, 2. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து யூசர் இந்த குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சான்சஸ்க்குள்ளே அந்த கெஸ்ஸிங் நம்பரை வந்து சொல்லிடணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா. இது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் யூ ஹேவ் ஒன்லி அந்த ஃபார்முலா போட்டு சான்சஸ் டு கெஸ் தி இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம முடிச்சிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா எத்தனை வேரியேஷன்ஸ்குள்ளே யூசர் வந்து அந்த நம்பரை சொல்கிறாரு, எத்தனை கெஸஸ்க்குள்ளே அந்த நம்பரை சொல்கிறாரு அப்படின்றதுக்காக வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடுறோம். வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் அந்த மேக்ஸிமம் கெஸ்ஸிங் வேல்யூ இருக்குது தெரியுமா, இங்கே ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் தெரியுமா, அந்த நம்பரை தாண்டிடுச்சுன்னா அவரால் வந்து கெஸ் பண்ண முடியாது. அந்த நம்பரை போட்டுருணும். வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தென் தட் பர்டிகுலர் நம்பர். அந்த நம்பரை வந்து நம்ம எதுலையும் ஸ்டோர் பண்ணல, அதை ஃபார்முலாவே வச்சுருக்கோம். அதனால் மேத் டாட் லாக் ஆஃப் அப்பர் மைனஸ் லோவர் +1, 2 அந்த ஃபார்முலாவில் வர வேல்யூ அந்த வைல் லூப்குள்ளே வந்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1 அந்த வேல்யூ அந்த ஹையஸ்ட் வேல்யூ போகிறது வரைக்கும் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1 பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து யூஸரை வந்து கெஸ் பண்ண சொல்கிறோம். இன்டீஜராக தான் கெஸ் பண்ணணும், ஃப்ளோட்லாம் கெஸ் பண்ண முடியாது. ஸோ கெஸ் இன்டீஜர் இன்புட் கெஸ் த நம்பர் அப்படின்னு வந்து யூசர்கிட்ட சொல்கிறோம். யூசர் வந்து இப்போ ஒரு நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போடுங்க. இப்போ இஃப் கண்டிஷனில் என்ன போடணும்னா, இப்போ யூசர் கொடுக்குறாருல அந்த நம்பர் கெஸ் அப்படின்ற வேல்யூவில் யூசர் கொடுக்குற நம்பரும் எக்ஸ் அப்படின்றதில் வந்து சிஸ்டமாக ஜென்ரேட் பண்ண நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ஃபைண்ட் த நம்பர் இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், யூ ஹேவ் கெஸ்டு த நம்பர் இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். அதை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் டிட் இட் இன் கவுண்ட்டு ட்ரை. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையில் கண்டுபிடிச்சோம்னா இங்கே என்ன அவுட்புட் வரும்னா கங்க்ராச்சுலேஷன் யூ டிட் இட் இன் 3 ட்ரை அப்படின்னு வந்துட்டு அதோட அந்த இஃப் லூப்பை வந்து பிரேக் பண்ணிடணும். அப்படி இல்லை ஃபஸ்ட்டுலேயே வரல அப்படின்னா எலிஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுங்க. இஃப் எக்ஸ் இஸ் அந்த சிஸ்டம் ஜென்ரேட் பண்ண வேல்யூ வந்து கெஸ்ஸை விட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து திருப்பி அது உள்ள இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பண்ணோம். யுவர் கெஸ்ஸிங் வேல்யூ இஸ் ஸ்மாலர் அப்படின்னு போடணும். யுவர் கெஸ்ஸிங் வேல்யூ இஸ் டூ ஸ்மாலர். ஏன்னா இன்புட் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ண வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம கெஸ் பண்ண வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பிரிண்ட் ஆஃப் யுவர் கெஸ் இஸ் டூ ஸ்மால். அப்படி இல்லை நம்மளோட கெஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறத விட அப்படின்னு இருந்துச்சுன்னா எலிஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கெஸ் அப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் யுவர் கெஸ் இஸ் டூ லார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ சொல்கிறாங்க. பிரிண்ட்
யுவர் கெஸ் இஸ் டூ ஹை அப்படின்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த இஃப் லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு இஃப் லூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சாரி கைஸ், இங்கே வந்து நான் printfன்னு போட்டு வச்சுருக்கேன். printf வரக்கூடாது, வெறும் print தான் வரணும். printf வந்து எப்பயுமே சி லாங்குவேஜில் மட்டும்தான் printf வரும். இது பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் print மட்டும்தான். இதுவே ஜாவாவில் வந்து println print ரெண்டுமே வருது. இங்கே வந்து printfன்னு நான் போட்டிருக்கேன், அப்புறம் ப்ராக்கெட் போடல. இதெல்லாம் வந்து நான் கடைசியாக கம்பைல் பண்ணும்போது வந்து மாற்றிடுவேன். ஸோ ஓகே, சாரி ஃபார் தட் கைஸ். அடுத்தது வந்து நம்ம அந்த வைல் லூப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து ஒரு வந்து இஃப் லூப் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இஃப் லூப்பில் வந்து இஃப் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் அந்த நம்பர் ஆஃப் கெஸ்ஸிங் சான்சஸ் இருக்குது தெரியுமா. இஃப் கவுண்ட்னா வந்து நம்ம என்னென்னா நம்ம எத்தனை டைம் நம்பரை கெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இப்போ கெஸ்ஸிங் வேல்யூ வந்து த்ரீ டைம்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கெஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து 4 டைம்ஸோ 3 விட அதிகமாக பண்ணும்போது இந்த இஃப் லூப் வந்து ரன் ஆகும். இஃப் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் தட் கெஸ்ஸிங் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து 3 டைம்ஸுக்கு மேலேயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலனா இங்கே இந்த லூப் ரன் ஆகும். லூப் ரன் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த நம்பர் இஸ் அந்த நம்பர் பிரிண்ட் ஆகிட்டு சாரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து அவுட்புட் வர மாதிரி நம்ம வந்து போடணும். இப்போ வந்து சப்போஸ் நமக்கு வந்து 3 சான்சஸ் தான் இருக்குது, நம்மளால் வந்து 3 சான்சஸ்லையும் கண்டுபிடிக்க முடியல, 3 சான்சஸும் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளால் வந்து 4th சான்ஸ் போக முடியாது. அப்படின்ற போது இந்த அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுவே வந்து நம்பரை சொல்லிவிட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த நம்பர் இஸ் அது வந்து கிரேட்டாக இருந்தால் அந்த நம்பர் இஸ் %d அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிவிடும். எக்ஸ் தான், அதான் எக்ஸ்ன்ற வேல்யூவில் தான் வந்து அந்த ரேண்டமாக அந்த நம்பர் வந்து சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பரும் அது வந்து பிரிண்ட் அவுட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு முடிச்சிடணும். இதுதான் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அதுக்கு வந்து இப்போ வந்து இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்க எரரெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு, இங்கே எஃப் மட்டும் நான் எரர் பண்ணியிருப்பேன், அதை கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் வந்து ரன் கொடுக்குறேன். என்டர் த லோவர் பவுண்ட் கேட்குது. நான் லோவர் பவுண்ட் வந்து 1ன்னு கொடுக்குறேன். என்டர் தி அப்பர் பவுண்ட் வந்து 10ன்னு கொடுக்குறேன். அந்த ஃபார்முலா கேல்குலேட் ஆகி இங்கே வந்து 3 சான்சஸ் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து 5 போடுறேன், 2 ஸ்மால், 8 போடுறேன், 2 ஸ்மால், அப்போ 9 போட்டால் கங்க்ராச்சுலேஷன் யூ டிட் இட் இன் 3 ட்ரைஸில் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ தட்ஸ் த எண்ட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் இட், share, subscribe and comment. Thank you.